வேதாமத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் இருந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் அவனும் ஒருவனாக அழைக்கப்பட்டவன். ஆயக்காரனாக வேலை செய்தவன் இந்த லேவி மத்தேயு, லீவாய் மேத்யூ. இந்த ஆயக்காரர்களுக்கு அந்த காலத்தில் மதிப்பே கிடையாது, பைபிள் காலத்தில். ஏனென்றால் அவர்கள் ரோம அரசாங்கத்திற்காக வேலை செய்தவர்கள். அதிகப்படியாக நாளத்தனையாக கூடுதலாகவே அவர்கள் வரிப்பணம் பெற்று கொஞ்சம் பணத்தை இவர்கள் அபகரித்து கொண்டு 40 ரூபா வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன். 10 ரூபா தான் வரியா கட்டிட்டு 30 ரூபாய் இவங்க எடுத்துக்குவாங்க. இந்த மத்தேயு என்று பார்த்தோம். அதுபோல லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இன்னொரு மனிதன் ஜாக்கியஸ். அவனையும் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த நெறிந்த நாணல் அப்படிதான் சொல்லலாம். இன்னும் அதே போல சிலுவையிலே தொங்கின அந்த 2 கல்லர்களிலே ஒரு கல்லன் உடைந்த நிலையிலே நெறிந்த நாணல் போல அவன் தொங்கிக் கொண்டிருந்தான். பாருங்க, இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தள்ளிவிட்டாரா? இல்லை. யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மத்தேயுவை தேடி சென்றார். ஆதாம் அவனும் நெறிந்த நாணல் போல் தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டோமே, கீழ்ப்படியாமல் போய்விட்டோமே, சாத்தானுக்கு செவி கொடுத்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டோமே என்று அவன் பயந்து ஒளிந்து கிடந்தான். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நெறிந்த நாணலை அப்படின்னு சபித்தவனை ஆதாம் ஏவாளை தள்ளிவிடவில்லை, தேடி வந்தார். ஒருவேளை நீங்கள் நெறிந்த நாணல் போல பலவிதமான குடும்ப சவால்கள், நோய் நொடிகள் மத்தியில நொடித்து போய் கிடக்கிறீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நெறிந்த நாணலை அவர் முறிக்கிறவர் அல்ல. தேவனுடைய பொறுமை இந்த வசனத்தில், அவருடைய மென்மை தன்மை, அவருடைய டெண்டர் கேரக்டர் இந்த வசனத்தில் வெளிப்படுகிறது.